எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. வீட்டை சுத்தி எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு யார் வராங்க, யார் போறாங்க, இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குது எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒருவேளை அதையும் மீறி அவர் உங்களை காண்டாக்ட் பண்ணா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லைனா தீவிரவாதிக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஜெயிலில் வச்சிருவேன். நான் வரேன். அண்ணா, உண்மையை சொல்லு. எங்க போனீங்க ரெண்டு பேரும்? இப்ப சொல்ல போறியா இல்லையா? பாரு, நீங்க ரெண்டு பேரும் ஃபங்க்ஷன் போனீங்கன்னு சொன்னது போய். உண்மையை சொல்லு, என்னன்னு எங்க போனீங்க சொல்லுன. எங்க போயிருந்த? அப்பாவை பாத்தியா? எங்க பாத்த? எங்க பாத்த? முருகா, அண்ணா சொல்லு. அப்பாவை பாத்தியா? எங்கடா பாத்த? ஏதாவது சொன்னாரா? என்னடா சொன்னாரு? நான் திரும்பவும் சொல்றேன், அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே ஸ்டேஷனுக்கு சொல்லுங்க. துளசி, நீ போய் கதவை சாத்திட்டு வாமா. என்னடா, எங்கடா பார்த்த? சொல்லுடா. அண்ணே சொல்லுன, எல்லாரும் கேக்குறோம்ல. எங்க பார்த்த? சொல்லுடா. எங்க இருக்காரு உங்க அப்பா? அவரை பாத்தியா? அவர்கிட்ட பேசினியா? அது ஒண்ணு இல்லைங்க, சிவராமனை பார்க்கல. சிவராமன் மாதிரியே இருக்கிற யாரோ ஒருத்தரை பக்கத்துல போய் பார்த்திருக்கான். தூக்கத்துல இவனுக்கு சரியா அடையாளம் தெரியல. அதான் அவரை ஃபாலோ பண்ணி போய் வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல, இவனுக்கு எப்பவுமே அவங்க அப்பா ஞாபகமாவே இருக்கு. அதனாலதான் இவனுக்கு இப்படி தோணி இருக்கு. இல்ல முருகா? ஏன் அப்பாவை பார்த்தேன்னு சொன்னேன். நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம்னு பார்த்தல. அத்த, ஒரு நிமிஷம். என்னத்த, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க என்னமோ அந்த துளசி தான் இவ்வளவு நாளா இந்த குடும்பத்தையே நடத்திட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நானும் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல மருமகளா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் குடும்ப நிர்வாகம் பார்த்தது இல்லையா? இல்ல நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணது இல்லையா? அப்போ நான் இருக்கும்போது இந்த குடும்பம் ஒழுங்காவே இருந்தது இல்லையா? உங்க சின்ன மருமக வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே பண்ணிருக்கா. இல்ல அப்படிதானே சொல்றீங்க? ஐயோ, நீ ஏன் அப்படி யோசிக்கிற மீனா? நீ இருந்தப்ப வேற மாதிரி இருந்துச்சு. அவ நிறைய விஷயத்த மாத்தி இருக்கா. இப்போ அவ இல்லங்கிறப்போ பழைய மாதிரியே இருக்கு. இந்த வீட்ல நீயும் இருக்கணும், துளசியும் இருக்கணும். அதுதான் என் ஆசை. தோ தீபாவுக்கு இப்பதான் மாத்திரை கொடுத்துட்டு வரேன். இதே துளசி இருந்திருந்தா நேரத்துக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருப்பாள்ல. அக்கா சூப்பர்க்கா. என்ன மூலக்கா உனக்கு? என்ன என்னவா இவ்ளோ பெரிய சம்பவம் பண்ணிட்டு என்னன்னு கேக்குறீங்க? ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்வாங்க. நீங்க ஒரு கொத்தைய அடிச்சு பறிச்சிட்டீங்கல்ல. ஒரு பக்கம் இந்த வெற்றி பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் துளசி அவமானத்துல இந்த வீட்டு பக்கம் திரும்ப வரமாட்டேன்னு அவ வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் தான் பொலிட்டிக்கல் இமேஜ் மொத்தமா முடிஞ்சு போச்சேன்னு அந்த ஈஸ்வரி மூர்த்தி ஐயா வெளியிலே போகாம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ம், அப்புறம்
எங்க மாமியார பத்தி சொல்லவே வேணாம். அவங்களும் பாதி மரக்காண்ட மாதிரி தான் சுத்திட்டு இருக்கு. பெரிய ஆளுக்கா நீங்க? போற போக்க பார்த்தா ஐயா எம்எல்ஏ பதவியில இருந்து அவரே ராஜினாமா பண்ணிட்டு இந்த வீட்டோட அடையாளமா மீனாட்சி தான் எம்எல்ஏ சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிருவாரு போல. இப்போ சீக்கிரமா அதுவும் நடக்கும் பாரு. ஆனா நீ கொஞ்சம் ராசியான ஆளுதான். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய நல்லது நடக்குது. தேங்க்ஸ்கா. ஹலோ, இளவரசி மேடம் இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. யாருன்னு தெரியலக்கா. யாரு? எனக்கு போன் அடிச்சு உங்ககிட்ட கொடுக்க சொல்றாங்க. ஹலோ மேடம் நான் தெரியுது, சொல்லு. என்ன விஷயம்? எங்க இருக்க? நீங்க சொன்ன மாதிரி கோயில் கிட்ட தான் இருக்கேன். யார் கண்ணிலே மாட்டிக்காத. இல்ல மேடம், யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நேரா தூத்துக்குடிக்கு போயிடு, சரியா? அங்க படகு ஏறி அப்படியே அந்தமான் போயிடு. அதுக்கப்புறம் நான் சொல்ற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. சரி மேடம், நான் பாத்துக்கிறேன். ஆனா பணம்? தெரியும், அதெல்லாம் உனக்கு வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்து சேரும். எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்.